எல்லாமே இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தன். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரன் ஷாட் தான். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆமி செல்லக்குட்டி இந்த மாதிரி ஆஃப் எஃப்எஃப் போடுங்கக்கா தேவங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரீசெண்ட்லி ஒரு ஆமி செல்லக்குட்டி தேவங்க வந்து சைக்கோட்டிக் அப்சஷன் மாதிரி ஒரு ஸ்டோரி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்டா, எனக்கு வந்து இந்த டார்க் ரோல் அண்ட் தென் இந்த சைக்கோட்டிக் ரோல்லாம் சுத்தமாக வராது. பிகாஸ் நான் ரொம்ப சாஃப்ட்ஸ்டனாக போகக்கூடிய ஆள். நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி கொஞ்சம் ஹாட்ஸ்டனாக வந்திருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த டார்க்கான கேரக்டர்ஸ்லாம் சுத்தம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது நிறைய குறை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப ரூடாக காட்டுற மாதிரியோ இல்லை இல்லைக்கா இந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஆக்வர்டான மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாட் அப்படின்றதுனால நான் அந்த பேஸ் பண்ணியே போகிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ இல்லைக்கா இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அண்ட் தென் அவ்வளோதான். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட சீக்ரெட் பில்டிங்குள்ளே ஒரு செட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்று ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கேங்கில் நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் முன்னாடி உங்கள் டீமோட லீடர் மிஸ்டர் காய் நின்றுட்டுருக்காரு. வயன், நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எஸ் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஓகே, குட். அவனுங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் சின்னதாக ஏதாவது டவுட் வந்தாலும் இல்லை சார், எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக பார்த்துப்பேன். அவங்கள கண்டிப்பாக பிடிக்காம விட மாட்டேன். ஓகே, அவங்க ரொம்ப மோசமானவனுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. எஸ் சார், நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணேன். ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்கா. அவனுங்களில் பொருத்தனை கூட விடாமல் எல்லாத்தையும் லாக்கப்பில் போடணும் சார். அதுக்காக நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன் சார். ஓகே, குட் அப்படின்ட்டு இப்போ அந்த டீம் அப்படியே கலையுது. தென் கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமில் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மேக்கப் போகுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்து தராங்க. ஸோ உங்களோட பாடி ரிவீல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ், அண்ட் தென் அதுக்கு மேலே ஒரு பிளாக் யூனிஃபார்ம் தராங்க. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு அப்படியே வெளியே வரீங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பக்காவாக ஒரு பையன் மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து தம் ஃபிங்கர் காமிச்சிட்டு தென் ஒரு கேப் அண்ட் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே லீவ் ஆகி வரீங்க. ஸோ இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி ஒரு பெரிய பில்டிங் கிட்ட வந்துட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய பிரீத் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் கார்லேருந்து கீழே இறங்கிட்டு அங்கேருந்து அந்த பில்டிங்குள்ளே சீக்ரெட்டாக உள்ளே வந்து போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட அப்படியே மர்ஜ் ஆகிடுறீங்க. ஸோ யார்கிட்டையும் பேசலை அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அந்த கேங்கோட ஒரு பர்சனாக நீங்கள் வந்து செட் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே உள்ளேருந்து ஒருத்தன் வந்துட்டு எல்லாரையும் உள்ளே வர சொல்லி சிக்னல் கொடுக்குறான். ஸோ எல்லாம் ஒன்றுமே அப்படியே ஒன்றா போகிறானுங்க. இப்போ உள்ளே அப்படியே என்டர் ஆக கொஞ்சம் டார்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நீங்களும் அந்த கேங்கோட போயிட்டே இருக்கீங்க. இப்போது ஒரு பெரிய ஹால் மாதிரியான ஒரு ஏரியா வருது. ஸோ அங்கே வந்து மொத்தமாக எல்லோரும் அசம்பிள் ஆகி நின்றுட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெரிய சோஃபா மாதிரி இருக்குது. ரொம்ப லாங்காக லென்த்தாக பெருசாக வேறு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சுகா அண்ட் ஹோபி ஜங்குக் 3 பேரும் பயங்கர மாசாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஹோபி கையில் வந்து சம் பேப்பர்ஸ் அண்ட் தென் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சுகா அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவரோட கோட்டெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, ஸோ சீக்கிரமாக வேலையை முடிக்கணும், புரியுதா அப்படிங்கிறான். ஸோ எல்லாருமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஆடுறானுங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே மாஸ்க்கு கேப்பு வியர் பண்ணி தான் இருக்காங்க. பிகாஸ் வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டினா கூட அவங்க வந்து அவங்களோட அடையாளம் எதுவும் தெரியாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப். பட் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டாக போனதுனால இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு உள்ள மிங்கிள் ஆகிறதுக்கு. இப்போ அவன் அப்படியே எழுந்து முன்னாடி வந்து நின்றுட்டு லைட்டாக சொடுக்கு போடுறான். அப்போ கிடக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டீமாக பிரிகிறானுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னடா நடக்குதுங்கன்ட்டு. ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு சென்டரில் ஒரு டீம் நிற்கிது, அது பின்னாடி போய் நின்றுடுறீங்க. ஸோ லைனாக தான் நின்றுட்டுருக்காங்க.
நீங்கள் லாஸ்ட் பர்சனா வந்து நின்னுட்ருக்கீங்க. இப்போ பார்த்தா ஒரு 3 டீமா பிரிஞ்சு நின்னுட்ருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அந்த டீமோட ஹெட் மாதிரியே ஒருத்தன் நின்னுட்ருக்கான். அவன் கையில பேப்பர்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் குடுத்துட்டு, இதுபடியே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கானுங்க. ஸோ எல்லாருமே எஸ் சார், எஸ் சார்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஓகே சொல்லிட்டுருக்கானுங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப ஜங்குக் வந்து ஒரு மாதிரியா அவன் பாட்டுக்கு உட்காந்து எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஒரு மாரி கடுப்பா. ஸோ அவனெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்ளோ பயமா இருக்கா? என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 7 பேராச்சே! இங்க 3 பேர் தான் இருக்கானுங்க. அப்ப மிச்சம் 4 பேர் எங்க போயிருப்பானுங்க? ஒரு வேளை அவனுக்கு ஏதாவது தனியா பிளான் போட்டுட்ருக்கானுங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பிளானெல்லாம் முடிச்சு, அத எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, பிளான வந்து ஷேர் பண்ணுறதுக்காக, இப்போ ஒவ்வொரு டீமும் அப்படியே வந்து அ ஒண்ணா அதாவது பக்கத்துல பக்கத்துல நெருங்கி நின்னு அத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த கேங்கோட நின்னுட்ருக்கீங்க. இப்போ டீம் ஏ வந்துட்டு அ மர்டர் பண்ற மாதிரியான கேங். ஸோ டீம் பி வந்துட்டு கிட்னாப்பிங். டீம் சி வந்துட்டு ஸ்பை ஒர்க்கர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க கிட்ட சம் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து அவன ஒரு ஒரு வாரத்துக்கு வாட்ச் பண்ணு. அவன் என்னலாம் பண்றான்? அவன் மேல ஏதாவது டவுட் இருக்கான்னு செக் பண்ணு. அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்குறது டீம் சி. ஸோ இப்படி இருக்கவே நீங்க சென்டர் டீம்ல இருப்பீங்க. அதாவது கிட்னாப்பிங் டீம்ல நீங்க இருக்கீங்க. உங்க கையில ஒரு பேப்பர் வருது. ஸோ அதில வந்து சம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட லிஸ்ட்டு, அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட மொத்த ஜாதகமும் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கீங்க. அத வந்து இப்ப என்னன்னா, அதில இருக்கிற பெர்சன்ஸ வந்து நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். எப்படி எப்படி போகணும், என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கானுங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப தெளிவா, ரொம்ப பக்காவா வந்து பிளான் போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ கிளியரா அதாவது எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம இவ்ளோ கிளியரா பிளான் போடுறானுங்க அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு கடுப்புலயும் அண்ட் தென் ஒரு ஷாக்லயும் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சு ஒவ்வொரு டீமா அப்படியே வெளிய கிளம்புது. உங்க டீம் தான் லாஸ்ட்டா கிளம்புது. ஸோ நீங்க அப்படியே வெளிய போய்க்கிட்டுருக்கீங்க அந்த கும்பலோட கும்பலா. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் போகவே சம் ஷூஸோட சவுண்டு கேட்குது. நீங்க அப்படியே பொறுமையா அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸோ அதிலேருந்து ஒவ்வொருத்தரா வெளிய வர மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே நல்லா பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரன் வராரு. அவர் ஷர்ட்டு அப்படியே ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அது அப்படியே டென்ஷன்ல கழட்டிட்டே வராரு. நீங்க அப்படியே செம்ம ஷாக்கு. தென் பின்னாடியே ஜின் வராரு. அவர் கையில கன் வச்சுட்டு அப்படியே கூலா நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தென் அடுத்து ஜிமின் வரான். ஜிமினோட கை ஃபுல்லா ரத்தம். அத டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கிட்டே வரான். ஒரு மாதிரி எல்லாவனுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ டெரர் பீஸா இருக்கானுங்க. லாஸ்ட்டா தெயோங் வராரு. தெயோங் ஃபேஸு, தென் கை, ட்ரெஸ்ஸு எல்லாமே ரத்தமா இருக்கு. நீங்க அப்படியே பார்த்து கல் பண்றீங்க. என்னடா இவனுங்க இப்படி வரானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தெயோங் வந்து ஃபேஸு, தென் ஹேண்டெல்லாம் வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சு தூக்கி எறிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்க அப்படியே வந்து போயிடுறீங்க. ஸோ ஒரு டர்னிங் பிளேஸ் மாதிரி வருது. அந்த டர்னிங்கில் வந்து நீங்க நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, நமக்கே 2 நாள் தண்ணி காமிச்சிட்டான்ல. மனசுல பெரிய மயிருன்னு நெனப்பு. அதான் ஒவ்வொன்னா புடுங்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்படின்ற மாதிரி கடுப்புல சொல்லிட்டு இருக்கான். நீங்க அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக் உங்க பக்கம் திரும்புற மாதிரி இருக்கு. ஸோ டக்குன்னு நீங்க அப்படியே உள்ள போயிடுறீங்க. அதாவது அந்த இடத்துலேருந்து லீவ் ஆயிடுறீங்க. ஸோ உங்க கேங்கோட அப்படியே அட்டாச் ஆகி அப்படியே போக ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ நீங்க எல்லாருமா வெளிய போனதுக்கப்புறமா அங்க நெறைய கார்ஸ் இருக்கு. ஸோ ஒரு காருக்கு 4 பேர், 5 பேர் அந்த மாரி ஏறுறானுங்க. இவனுங்க கூடயா நம்ம போணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. மாட்டிக்க முடியாது. ஸோ அவங்க கூடயே போய் உட்கார்றீங்க. இப்போ உங்களோட கேங் வந்து 2 காரா ஸ்ப்ரெட் ஆகி உட்காந்துருக்கு. ஸோ அப்படி அப்படியே எல்லா காரும் வெளிய கிளம்புது. நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த 2 காரு வந்து தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆகி வேற வேற இடத்துக்கு போகுது. நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்படியே போகவே இப்போ உங்க கையில இருக்கிற அந்த லிஸ்ட்டில வந்து மொத்தம் 6 பேரு. 2 பொண்ணுங்க, தென் 4 பசங்க. ஸோ 6 பேர நீங்க இப்போ கிட்னாப் பண்ண போறீங்க. நீங்க இத அவங்க கூட சேர்ந்து செய்யவும் முடியல. அண்ட் தென் அத தடுக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஷிவர் ஆயிட்டு தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓகேவா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளக்காவே எல்லாத்தையும் நீங்க வந்து கிட்னாப் பண்ணியாச்சு. தென் ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்கள போட்டு லாக் பண்ணி, அந்த இடத்துக்கும் நீங்க தூக்கிட்டு வந்தாச்சு.
இப்போ உங்க கேங் வந்துருச்சு. ஸோ ஈவினிங் போலாக்கா வந்து அந்த மர்டர் கேஸஸ் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கேங் வந்துருச்சு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போயிருந்தாங்க இல்லையா? அந்த கேங் வந்து இன்னும் வரல. ஸோ நீங்க புடிச்சிட்டு வந்த அந்த 6 பேரையும் தனித்தனியா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ உங்க கேங் எல்லாமே அப்படியே அவங்க முன்னாடி தான் நின்னுட்ருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கா வந்து செம்ம அடி விழுந்துட்டுருக்கு. பொண்ணு, பையன் பார்க்காம எல்லாத்தையும் தாறுமாறா அடிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் அங்க இருக்கிறது ஃபுல்லாவே அவனுங்க தான். அவனுங்களோட ஆளுங்க தான். நீங்க ஒரு பொண்ணு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த 7 பேர் மேல அவங்களுக்கு அவ்ளோ கோவம், அவ்ளோ வெறுப்பு. இப்போ 7 பேர் மட்டும் இல்ல, இந்த வேலை பார்க்குற அத்தனை பேரையுமே தூக்கணும் அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ அங்க எல்லாருமே பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. "ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, எங்கள விட்டுருங்க" அப்படின்ற மாதிரி. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கிட்டு நின்னுட்ருக்கீங்க. இப்ப தான் நீங்க நோட் பண்றீங்க. நீங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்த அந்த 6 பேர்ல ஒரு பையன் உங்களோட ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸரோட பிரதர். ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. எப்படியாவது இவங்கள காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டக்க அவங்களுக்கெல்லாம் மாத்தி மாத்தி செம்ம அடி. ஒரு மாதிரி பாதி உயிரா எல்லாமே கிறங்கி கீழ படுத்துருச்சு. உடம்பு ஃபுல்லா ரத்தம். உங்களுக்கு ஒரு மாரி பாவமா இருக்கு. போலீஸ் கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்றவங்க கூட இவ்ளோ அடி அடிக்க மாட்டாங்க போல. அந்த அடி அடிச்சு வச்சிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயங்கரமா வந்து கோவம் வருது. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே லீவ் ஆகி வெளிய வந்துடுறீங்க. இப்ப அந்த 6 பேர் மட்டும் தான் உள்ள கிடக்குறானுங்க. ஸோ கொஞ்ச நேரம் போகவே யாருமே அந்த ஏரியால இல்ல. எல்லாருமே வெளிய போயாச்சு. நீங்க அப்படியே பொறுமையா சீக்ரெட்டா அப்படியே யாருக்கும் தெரியாம உள்ள போறீங்க. ஸோ போனா அங்க எல்லாமே ஒரு மாதிரி அரை மயக்கத்துல ஐயோ! அம்மான்ற மாதிரி படுத்துட்டு கிடக்குதுங்க. ஸோ நீங்க அப்படியே பொறுமையா போயிட்டு அந்த ஆஃபீஸரோட பிரதர் கிட்ட போய் அவன எழுப்புறீங்க. பட் அவன் எழுந்திருக்கிற மாரி தெரியல. நீங்க நல்லா அவன போட்டு உலுக்கி எழுப்புறீங்க. அவன் கொஞ்சம் அப்படியே கண்ண தொறந்துட்டு எழுந்து உட்கார்றான். "வேணாம், வேணாம் ப்ளீஸ் அடிக்காதீங்க. வேணாம் ப்ளீஸ்" அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாரி மொனங்கிட்டே இருக்கான். "ஏய் இங்க பாரு, பேசாத அமைதியா இரு. நீ ஆஃபீஸர் ஹோஜனோட பிரதர் தானே?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. இப்ப அந்த பையன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டு, "அ அ ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு?" "இத பாரு, நான் சீக்ரெட்டா இங்க ஒரு வேலைய பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். பயப்படாத, நான் உன்ன காப்பாத்துறேன். நீ கொஞ்சம் அமைதியா மட்டும் இரு. முதல்ல எதுக்காக உன்ன கடத்திருக்காங்க? அத சொல்லு." "அஹ், எனக்கே தெரியல. இது என்ன இடம்? இவங்கெல்லாம் யாரு? எதுவுமே எனக்கு தெரியல. என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ்" அப்படிங்கிறான். "சரி சரி பயப்படாத. நீ கொஞ்சம் அமைதியா இரு. யாராவது வந்தா பிரச்சனை ஆயிடும். நான் எப்படியாவது உங்கள காப்பாத்துறேன். இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா?" "ம்ஹ்ம். எனக்கு யாரையும் தெரியாது" அப்படின்றான். ஸோ நீங்களும் "சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லீவ் ஆகி வெளிய போறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. அப்படி அப்படியே அடுத்தடுத்து நெறைய ஒர்க்லாம் போகுது. நெறைய ஒர்க்கெல்லாம் தராங்க. ஸோ எதுக்கு இது பண்ணுறோம், ஏன் இது பண்ணுறோன்னே தெரியாம நீங்க அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டே ஃபுல்லாவுமே அந்த 6 பேருக்கும் பயங்கரமான டார்ச்சர் குடுக்கப்படுது. ஸோ இத எப்படி தடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்ப அங்கேருந்து கொஞ்சம் வெளிய லீவ் ஆகி வந்து ஒரு வாஷ்ரூம்குள்ள போயிட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட சீக்ரெட் மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்புறீங்க. இந்த 6 பேரோட டீட்டெயில், தென் அவங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. இவங்க தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. போதாக்குறைக்கு ஒரு 5 பேரோட லிஸ்ட்டு குடுத்து, அந்த 5 பேர இன்னைக்கு மர்டர் பண்ண சொல்லி வெளிய அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா டீட்டெயிலும் நீங்க அனுப்பிடுறீங்க. நீங்க சொன்ன அத்தன டீட்டெயில் படி அவங்க எல்லாருமே மிஸ்ஸிங் அண்ட் அந்த 5 பேருமே மர்டர் ஆயாச்சு. ஸோ இப்ப என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நியூஸ் வந்து ரொம்ப வந்து பரபரப்பா ஒரு ஹெட்லைன் நியூஸா போக ஆரம்பிக்குது. இவங்க தான் தூக்கியிருக்காங்க அப்படின்ட்டு வரல. பட் மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி ஃபுல்லா வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இப்ப அந்த 7 பேருமே நியூஸும் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கே ஷாக் ஆகுது. பிகாஸ் அவங்க வந்து மர்டர் பண்ண அந்த லிஸ்ட்ல இருக்கிற 5 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்படாதவங்க. அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இருக்கிறவங்க. அதே மாதிரி அவங்க யாருமே வந்து ஒரே மாதிரியும் மர்டர் ஆகல.
ஸோ அது எப்படி 5 பேரையும் லிஸ்ட்டு போட்ட மாதிரி குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ ஆர்எம்க்கு ரொம்ப டவுட் ஆகுது. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு ஐப்ரோஸ தம் ஃபிங்கர் வச்சு சொரிஞ்சுட்டே, "என்னடா எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி நம்ம போட்ட 5 பேரோட லிஸ்ட்டும் ஒண்ணா வருது. நம்ம தூக்கிட்டு வந்த 6 பேரோட லிஸ்ட்டும் ஒண்ணா வருது. சம்திங் ராங்." அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே இதே டவுட்டு தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 நாள் பாஸ் ஆகுது. ஸோ அந்த 2 நாளுமே கிட்னாப் பண்ணிட்டு வந்த 6 பேருக்குமே செம்ம டார்ச்சர் தான். ஸோ எல்லாருமே வந்து, நீங்க இப்படி வச்சு டார்ச்சர் பண்றதுக்கு எங்கள ஒரே அடிக்கா கொன்னுடுங்க" அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க டார்ச்சர் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 6 பேருக்குமே ஒரு வார்னிங் மாரி தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு முழுசா தெரியல. அவங்க 7 பேரும் அப்பப்போ உள்ள போறானுங்க, பேசுறானுங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கல. பட் தூரமா இருந்து நீங்க அத அப்பப்போ வாட்ச் பண்றீங்க. அவனுங்கலாம் ஏதோ சொல்றானுங்க. அப்போ அந்த கிட்னாப் பண்ணிட்டு வந்தவங்க, அ இல்ல ஒரு மாதிரி நோ அந்த மாரிலாம் சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து அதுக்கப்புறம் டார்ச்சர் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த 7 பேர் மேல அவ்ளோ காண்டு. என்னதான் நினச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க, ஈஸியா வந்து ஒவ்வொருத்தரையும் இப்படி சாகடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு, எப்படியாவது சீக்கிரமா வந்து இவனுங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா, ஆஃபீசர்ஸ்க்கு வந்து நீங்க மெசேஜ் குடுத்துட்டே இருக்கீங்க. இப்ப அப்படியே ஒரு நாள் பாஸ் ஆகுது. அவங்க வந்து 3 நாள் ஆச்சு இப்போ. இன்னைக்கு ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் குடுக்கப்படல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. என்னடா இவனுங்க என்னதான் பிளான் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 7 பேரும் உள்ள போறானுங்க. நீங்க ஒரு மாரி மறைஞ்சு நின்னு இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போனோனே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவள பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாரி ஸ்மிர்க் பண்றாங்க. அவ வந்து வேணாம், வேணாம், நோ, நோ அப்படின்ற மாரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. டக்குனு அங்க வந்து ஒரு சேர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த சேர் ஃபுல்லாவுமே இந்த உடைஞ்ச கிளாஸ் பீஸஸா இருக்கு. ஸோ அவள வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க கிழிச்சிட்டு அப்படியே உட்கார வச்சுடுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாஸ் பீஸஸ் எல்லாம் அவள கட் பண்ணி உள்ள தொலைச்சு ஒரு மாதிரி ரத்த கோலமா அவ செத்து போறா. ஸோ இதே மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புது புது டார்ச்சர் குடுத்து ஒவ்வொருத்தரா வந்து அப்படியே செத்து போற மாதிரி இருக்கு. லாஸ்ட்டா அந்த ஆஃபீஸரோட பிரதர் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அம் பயம் கலந்த ஒரு கோவத்தோட சிரிக்க ஆரம்பிக்கிறான் பயங்கரமா. ஸோ அங்க இருக்கிற 7 பேரும் அவன ஒரு மாதிரியா கிண்டலா பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி பார்த்துட்டு இருக்காங்க. சாக போற நேரத்துல வந்து, "நீ சிரிச்சு மழுப்புறியா?" அப்படின்ற மாதிரி. "ஏய் எங்கடி போன? ஆ என்ன காப்பாத்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சாகடிக்கிறதுக்காக விட்டு எங்கடி போன? ஒழுங்கு மரியாதையா எனக்கு ஹெல்ப் பண்ணிடு. இல்ல உன்னோட வேலையே போயிடும்." அப்படி இப்படின்னு அவன் கத்துறான். இப்ப அந்த 7 பேருக்கும் ஒண்ணும் புரியல. என்ன சொல்லி கத்துறான் இவன், பயத்துல பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க உங்களுக்கு கருக்குன்னு இருக்கு. என்னடா இவன் போட்டு குடுக்குறானே அப்படின்ற மாதிரி. ஸோ அவன், "ஏய் நான் எப்படியும் இங்கே செத்து போயிடுவேன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்குடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீயும் சேர்ந்து சாவு" அப்படின்னுட்டு உங்கள பத்தி போட்டு குடுக்குறான் அந்த 7 பேர்கிட்டயும். எப்படியும் உங்கள பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இப்போ எல்லா பிளானும் ரெடியா இருந்திருக்கும். என்ன சாவடிச்சு கொஞ்ச நேரத்துலயே உங்க 7 பேரையும் மொத்தமா புடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்களும் இந்த மாரி தான் டார்ச்சர் அனுபவிச்சு செத்து போவீங்கடா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ 7 பேரும் கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேங்குக்குள்ள ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து 3 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. போட்டு குடுத்துட்டானே படுபாவி அப்படின்ட்டு. நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அந்த 7 பேரும் சேர்ந்துட்டு மொறச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆரம் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அவன் மேல ஒரு மாதிரி சம்திங் அந்த ஸ்டிக்கு மாதிரி ஏதோ ஒட்டிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு திமிறிட்டே இருக்கான். இப்போ ஃபுல்லா வந்து அந்த ஸ்டிக்கை செட் பண்ணிட்டு ஒரு பட்டன் ஆன் பண்ணான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஷாக் பாஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே ஹை லெவல் போக 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 அப்படியே அவன் செத்து போயிடுறான். ஸோ 6 பேருமே அங்க வந்து மர்கையா. இப்போ 7 பேருமே செம்ம காண்டுல அப்படியே ரிட்டர்ன் வராங்க. நீங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி அங்கேருந்து லீவ் ஆகி அந்த கேங்கோட போய் நின்னுடுறீங்க. இப்போ அங்கேருந்து உங்களால வெளிய போக முடியாது. ஸோ போனா எப்படியும் மாட்டிப்பீங்க.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா நின்னுட்டுருக்கீங்க. இப்போ மொத்த பேரையும் அங்க அசெம்பிள் ஆக சொல்லிட்டு 7 பேருமே செக் பண்றாங்க. பட் உங்கள கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. பிகாஸ் நீங்க தான் அப்படியே ஒரு பையனோட ஸ்ட்ரக்சர்ல தானே அங்க இருக்கீங்க. அதனால ஈஸியா உங்கள கண்டுபிடிக்கிற மாரி தெரியல. போதாத குறைக்கு அங்க நெறையா பேர் வேற இருக்காங்க. ஸோ ஒருவேள அவன் பயத்துல ஏதாவது திசை திருப்புறதுக்காக பொய் சொல்லியிருப்பானோ அப்படின்ற ஆங்கிள்லலாம் யோசிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, "சரி எல்லாரும் வெளிய போங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்பா! அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே ரிட்டர்ன் போறீங்க. நீங்க வந்து அந்த இடத்துலேருந்து லீவ் ஆகுறதுக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். டக்குனு உங்க கைய யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு அப்படியே பொறுமையா திரும்புறீங்க. டேயோங் ஸோ டப்புனு பிடிச்சு உங்கள இழுத்து போட்டுட்டு, "என்ன ஸ்பை வேல பார்க்குறியா?" அப்படின்ட்டு உங்க மாஸ்க்கு, கேப் எல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி எறியுறான். பார்க்கறதுக்கு நீங்க அச்சு பெசராம ஒரு பையன் மாதிரி தான் இருக்கீங்க. பரவால்ல. பிளான்லாம் பக்காவா போட்டிருக்கீங்க போல அப்படின்ட்டு உங்கள அப்படியே தூக்கி பயங்கரமா ஸ்லாப் பண்றான். நீங்களும் சேர்ந்து அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. "ஓ! எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கியா?" அப்படின்ட்டு உங்க கூட சண்டையும் போடுறான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேரும் அடிச்சு நகர்த்தி ஒரு மாதிரி ரத்த கொரை ஆகி ஆல்மோஸ்ட் நீங்க மாட்டவும் செஞ்சுடுறீங்க. ஸோ ரொம்ப கோவத்துல அவன் உங்கள பிடிச்சு இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டு போய் தள்ளி விட்டுர்றான். நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்துட்டு தென் ஒரு கோவத்திலேயே நின்னுட்டுருக்கீங்க. இப்ப அங்க வந்துட்டு அப்படியே உங்க அந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் அப்படியே கழட்டி கிழிச்சு தூக்கி எறியுறான். பிகாஸ் நீங்க அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கிட்ட வந்துட்டு உங்களோட அந்த விக்க பிச்சு எறியுறான். உங்க ஹேர் அப்படியே கீழ கலஞ்சு விழுகுது. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாம நீங்க உள்ள போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே ஒரு மாரி கோவத்துல ஈவிலா ஸ்மிர்க் பண்ணிட்டு, "ஆஃப்டர் ஆல் பொண்ணு நீ, நீ எங்க 7 பேரையும் பிடிக்க போறியா? ஆ என்ன ஸ்பை வேல பார்த்து குடுத்துட்ருக்கியா?" அப்படிங்கிறான். "ஆ ஆஃப்டர் ஆல் பொண்ணா? ஒரு பொண்ணு நினச்சா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. உங்க கண்ணுக்கு எல்லாம் பொண்ணுங்கன்னா ஆஃப்டர் ஆலா தெரியிறோம்ல. இன்னும் ஒரு நாள் இருந்துருந்துச்சுன்னா, உங்க 7 பேரையும் ஒண்ணா தூக்கிட்டு போய், நீ அந்த 6 பேரும் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்களோ, அத விட கொடூரமா உங்களலாம் டார்ச்சர் பண்ணி கொன்னுடுப்பேன்டா. மனசாட்சியே இல்லாம, உங்க இஷ்டத்துக்கு எத்தன பேரடா கொலை பண்ணுவீங்க? முதல்ல ஒருத்தரையும் கொல்லுறதுக்கு உங்களுக்கு யார்ரா பெர்மிஷன் குடுக்குறது? ஆ நீங்க என்ன பெரிய இவனுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா உங்கள கத்தி திட்டுறீங்க. நீங்க பேச பேச அவனுக்கு செம்ம கோவம் ஏறுது. டப்புன்னு அவங்கள இழுத்து அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடக்குது. ஸோ அதில வந்து ஹேண்ட் கேப்ப போட்டுட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு, உங்க ஜா லைன பிடிச்சு பக்கத்துல இழுக்குறான். ஆனா இப்பவும் நீங்க பயப்படல. அவன மொறச்சு பார்க்குறீங்க. "ஓ! என்கிட்ட சேலஞ்சா? உன் கண்ல பயத்த வர வைக்காம நான் இங்கேருந்து போறதா இல்லடி" அப்படின்ட்டு உங்க தைஸ்ல வந்து நைஃப வச்சு கிழிக்கிறான். ஸோ நீங்க அப்படியே கத்துறீங்க. ஆனாலும் பயப்படல. அவன் இன்னுமே ஒரு மாதிரி க்ரீப்பியா உங்கள பார்த்துட்டு, அப்படியே மேல வந்து உங்களோட செஸ்ட் பக்கத்துல அப்படியே கிழிக்கிறான். இப்பவும் நீங்க கத்துறீங்க. பட் பயப்படல. அவன பார்த்து மொறச்சிட்டே தான் இருக்கீங்க. "எனக்கே நீ சேலஞ்ச் பண்றல்ல" அப்படின்ட்டு ஒரு மாதிரி வைல்டா உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறான். ஸோ இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவன மொறைக்கிறத விட ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அப்யூஸ் பண்றான். உங்களால அத ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறீங்க. இருக்க இருக்க ரொம்ப ஒரு மாதிரி வைல்டா போகுது. ஸோ அப்படியே நீங்க லைட்டா வந்து மயங்குற ஸ்டேஜ் போயிடுறீங்க. அப்படியே அவங்க முடிய பிடிச்சு பக்கத்துல இழுக்குறான். உங்க கண்ல கொஞ்சம் கூட அந்த முறைக்கிற அந்த இது இல்ல. அப்படியே ஒரு மாதிரி டயர்டு அண்ட் தென் ஒரு மாதிரி வலி அது மட்டும் தான் தெரியுது. அப்படியே டப்புன்னு உங்க ஹெட்ட கீழ போட்டுட்டு அங்கேருந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாதிரி அரை மயக்கத்துல இருக்கீங்க. அங்கங்க ப்ளீடு. ஸோ உடம்பு ஃபுல்லா காயம். ரொம்ப ஒரு மாதிரி நீங்களுமே ஒரு அரை உயிரா இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டுருக்கீங்க. இப்ப தெயோங் வந்துட்டு செம்ம டென்ஷன்ல அப்படியே அந்த ரூம லாக் பண்ணிட்டே போயிடுறான். இப்ப 6 பேரும் ஒண்ணா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. தெயோங் அங்க போறான். அவன் போற கோலத்திலேயே தெரியுது, அவன் அவங்கள டச் பண்ணியிருக்கான் அப்படின்றது. பிகாஸ் அவன் ட்ரெஸ் ஃபுல்லா அப்படி கலஞ்சிருக்கு. அவன் ஒண்ணு ஒண்ணா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்க மேல ஒரு கோவம் இருக்கு. ஆனா தெயோங் இப்படி பண்ணிட்டு வருவான்னு யாருமே யோசிக்கல. இப்ப ஹோமி கோவமா எந்திரிச்சு வந்துட்டு, "டேய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? டேய் பைத்தியக்காரா!" அப்படின்னு திட்டிட்டு வேக வேகமா ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல நீங்க ஹேண்ட் கேஃப் போட்டு அண்ட் தென்
உடம்புல ஒண்ணுமே இல்லாம ரத்த கோலத்துல அப்படியே படுத்து கிடக்குறீங்க. ஸோ கிட்ட வேக வேகமா வந்து அவரோட கோட்ட கழட்டி உங்க மேல போட்டுட்டு, உங்க கன்னத்தெல்லாம் தட்டுறாரு எழுந்துக்க சொல்லி. பட் நீங்க எந்திரிக்கிற மாரியே தெரியல. டக்குனு கை பிடிச்சு பல்ஸ் செக் பண்றாரு. நார்மலா தான் இருக்கு. பட் நீங்க மயங்கியிருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிட்டு, வேகமா டோர லாக் பண்ணிட்டு வெளிய வராரு. அதுக்குள்ளாரவே அங்க ஆரமும், ஜின்னும் தயங்க பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹோபி அப்படியே வெளிய வந்துட்டு தயங்கோட கைய பிடிச்சு வேகமா திருப்புறாரு. "டேய் என்னடா நெனச்சிட்டு இருக்க? இதுவரைக்கும் நம்ம 7 பேர ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்ல. அதுவும் நீ பொண்ணுனாலே ஆகாதவன் தானடா! ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? ரத்த கோலமா? இத பாரு தயம், அவ வந்தது தப்பு தான். அத நம்ம லீகலா விசாரிக்கணும். அத விட்டுட்டு இந்த மாதிரி "தியாங், தப்பு பண்ற தியாங்" அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டுருக்காரு. இப்ப தியாங் அப்படியே ஒரு மாதிரி கோவமாயிட்டு, அவரோட கைய டக்குன்னு வெடுக்குன்னு எடுத்துட்டு, அங்கேருந்து லீவ் ஆகி போயிடுறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்ட்டா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நேரத்தில அது ஒரு மாதிரி நார்மல் ஆயிட்டு, அப்படியே ஒரு 2, 3 ஹார்ஸ் பாஸ் ஆகுது. இப்ப ஜங்குக் வெளிய போயிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து தரான். அந்த ட்ரெஸ்ஸ ஹோபி வாங்கிட்டு, அப்படியே உங்க ரூம்குள்ள வராரு. ஸ்டில் இப்பவுமே அவன் போட்டு விட்ட அந்த கோட் மட்டும் தான் உங்க மேல கிடக்குது. நீங்க இன்னுமே மயங்கி தான் இருக்கீங்க. அவர் அப்படியே பொறுமையா கிட்ட வந்துட்டு, அவரோட கண்ண வந்து ஒரு துணி வச்சு கட்டிக்கிட்டு, உங்களுக்கு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸ வியர் பண்ணி விடுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர வியர் பண்ணி முடிக்கவும், நீங்க லைட்டா அப்படியே கண்ண முழிக்கிறீங்க. அவர் வந்து ஃபுல்லா உங்களுக்கு போட்டு விட்டுட்டு, அவர் கை எடுக்க போகும்போது, டக்குனு நீங்க அவர் கைய பிடிச்சு தட்டி விடுறீங்க. ஸோ நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ கண்ண வந்து அப்படியே துணியெல்லாம் கழட்டுறாரு. நீங்க அப்படியே மொறச்சுக்கிட்டு, "என்ன நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? இப்படியெல்லாம் பண்ணிட்டா, நீ ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறியா என்ன?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹோபி அப்படியே உங்கள பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு, "ஏய், உன்கிட்ட நல்லவன் வேஷம் போடுற அவசியம் எனக்கு இல்ல. உன்ன இப்ப கூட்டு போய் விசாரிக்கணும். எல்லார் முன்னாடியும் நீ ஒண்ணும் இல்லாமலாம் உட்கார முடியாது. நீயே உட்காந்தாலும் அத பார்க்குற அளவுக்கு நாங்க கேடு கெட்டவனுங்க கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹேண்ட் கேப்ப அப்படியே ரிமூவ் பண்ணி உங்கள தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. நீ அப்படியே ஒரு மாரி நடக்க முடியாம பயங்கரமா வந்து கால் வலியில வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் அங்கங்க கீறி வச்சிருக்கான். அதில வேற ப்ளீட் ஆகுது. தென் பயங்கர அப்யூஸ் பண்ணியிருக்கான். அது வேற போதா குறைக்கான வலி. அப்படி நடக்க முடியாம நடந்து போறீங்க. இப்போ பிடிச்சு அப்படியே தள்ளுறாரு. நீங்க அப்படியே கீழ போய் விழுகுறீங்க. இப்போ 7 பேரும் அங்க நின்னுட்டுருக்காங்க. நீங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. 7 பேரும் உங்கள பார்த்து மொறச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம் அவரோட கோட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, கைய கட்டிட்டு, ஐப்ரோஸ ரெய்ஸ் பண்ணி, "யார் நீ முதல்ல? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேல? யார் பிளான் இது? ஆ?" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி லைட்டா ஸ்மிர்க் பண்ணிட்டு, "ஏன்? அத கேட்டுட்டு அவங்களையும் நீ கொலை பண்றதுக்கா? ஹ்ம். எப்படியும் நீ என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னாலும் சாக தான் போறேன். சொல்லலைனாலும் சாக தான் போறேன். அது எதுக்கு நான் சொல்லிட்டு, முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ" அப்படின்றீங்க. இப்போ அவரு ஒரு மாரி கோவத்துல, "இதோ பாரு, ஒரு பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன். இல்ல உனக்கு அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதையா டீட்டெயில்ஸ குடுத்துட்டேன்னா உன்ன விட்டுர்றேன்" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "ஹ, பொண்ணு நீங்க பார்த்தீங்களா? ஹ, இன்னும் இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதோ நிற்கிறானே, இவன் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னென்ன பண்ணான் தெரியுமா?" அப்படின்ட்டு ஓப்பனாகவே அவன் என்னென்னலாம் பண்ணானோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற 7 பேருக்குமே நீங்கள் சொல்கிறத கேட்க முடியல. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அந்த இடத்துல நிற்கவே. அப்போ சுகா, "போதும் வாய் மூடு" அப்படின்னு சொல்லி கத்துறா. கேட்குற உனக்கே வாய் மூடுன்னு சொல்கிற அளவுக்கு கோவம் வருதுன்னா, அந்த இடத்துல இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க பொண்ணுங்கள மதிக்கிறவனுங்கன்னு சொல்லிட்டு திரியிறீங்க. ச்சீ! அசிங்கமா இல்ல உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு? அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இதுக்கு சுகாவால பதில் சொல்ல முடியல. அப்படியே தெய்வங்க பார்த்து முறைக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு செம்மையா கோவம் ஆயிட்டு, டக்குன்னு குனிஞ்சு அவங்க ஜாலின பிடிச்சி இறுக்கிட்டு, "என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? என் ஹயாங்ஸ் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு நாங்களே யோசிப்போம். நீ அவர் முன்னாடியே நின்னுட்டு, அவரே எகத்தாளமா பேசுறியா? அசிங்கப்படுத்தி பேசுறியா? கொன்னுடுவேன் பார்த்துக்கோ" அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அவரு இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமுறுத்திடுச்சு உங்கள. நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஹோபி ஜங்குக்கோட கைய பிடிச்சு பின்னாடி இழுத்துட்டு, அவர் வந்து உங்க பக்கத்துல வராரு. "இதோ பாரு, தயவு பண்ணது தப்பு தான். ஒத்துக்கிறேன். அவன் ஏன் அப்படி பண்ணான்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கும் தெரியல. நீ நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, நாங்க 7 பேருமே இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் தப்பா பார்த்ததும் இல்ல, தப்பா தொட்டதும் இல்ல. அவன் பண்ணது தப்பு தான். அதுக்காக சாரி கேட்டுக்கிறோம். ஆனா நீ வந்ததும் தப்பு தான்.
அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே அவர பார்த்து கேலியா சிரிச்சுட்டு, "இப்படியெல்லாம் நீ சொல்லிட்டா, நீங்க உத்தமன் ஆயிடுவியா? ஆ? நான் தான் பார்த்தனே! ஏன் நீ பொய் சொல்ற?" அந்த அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ண ஒண்ணுமே இல்லாம அந்த சேர்ல உட்கார வைக்கும்போது, 7 பேரும் நின்னு பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்படி ஒரு பார்வை. நீங்க எல்லாம் தப்பான இன்டென்ஷன்ல பார்க்கலன்னா, அப்ப அது என்னது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஸோ அங்க ஜின்னுக்கு செம்ம கோவம் வருது. "ஏய் என்ன? மித்தா ரொம்ப பேசிட்டு இருக்க? இந்த பாரு, நாங்க என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுக்கு உள்ள வந்தன்றத சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டே இரு" அப்படிங்கிறாரு. அதான் சொல்லிட்டேனே, இந்த 7 பேர் கொண்ட மாஃபியா கேங்க புடிச்சு ஜெயில்ல போடணும்னு தான் வந்தேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது, உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணணும்னு எனக்கு தோணுது. நீங்கெல்லாம் மனுஷங்கன்ற பேர்ல இருக்கிற அரக்கனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஹோபிக்கு கொஞ்சம் கோவம் வருது. அண்ட் தென் உங்கள பார்த்தா அவருக்கு ஏதோ கொஞ்சம் பாவமாவும் இருக்கு ஒரு பக்கம். இங்க ஜங்குக் செம்ம வெறி ஆவுறான். அடுத்து அவன் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறான். டக்குன்னு ஹோபி வந்து அவர கைய பிடிச்சிட்டு, "டேய் விட்றா" அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே கைய உதறி விட்டுட்டு, "எதுக்கு இப்போ தேவையில்லாம இவளுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? பிடிச்சு வாயெல்லாம் உடைக்கிறத விட்டுட்டு எப்படி பேசுறா பாத்தியா?" அப்படிங்கிறாரு. அவங்க கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை. இப்போ அவங்க பேச பேச நீங்கள் திரும்ப திரும்ப தெயோங் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட விஷயத்த தான் பெரிய பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் தெயோங்கே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, அவர் ஏன் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7 பேருக்குமே என்ன சொல்கிறது உங்களுக்குன்னு தெரியல. பிகாஸ் அந்த மாதிரி இது வரைக்கும் யார்கிட்டயுமே நடந்துக்கிட்டதில்ல. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் தெயோங் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்றது அவங்களால வந்து ஏற்றுக்கவும் முடியல. அது வந்து கரெக்ட் ரீசனும் கிடையாது. அவன் நடந்துக்கிட்டது வந்து கரெக்ட் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ 7 பேருமே பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு பார்வையத்தையும் அவங்க பார்க்குறீங்க. அதில் வந்து அவ்வளோ கோவம் அண்ட் ஆனால் அவ்வளோ வெறி, ஒரு துளி அளவு கூட பயம் இல்லை. ஸோ அந்த கண்ணை பார்க்கும்போது தியோங்க்கு ஒரு மாதிரி வெறி ஏறுது. ஸோ அப்படியே உங்களை கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு மேலே. நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. உட்காந்துருந்து அப்படியே வந்து எழுந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் உட்காந்த இடம்லாம் அப்படியே லைட்டாக அங்கங்கே ஸ்டெயின்ஸாக இருக்குது. ஸோ உங்கள் காயத்துலேருந்து வர அந்த ரத்தம் அங்கே இருக்கிறத பார்க்கும்போதே அங்கே இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. பிகாஸ் அவனுங்க இதுக்கு முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ணி எல்லாம் நிறைய பேரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும். எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் உங்கள் மேலே, அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது தான் தப்பே தவிர வேறு எதுவுமே நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்ற ஒரு ரீசன் இல்லாமல் உங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறது அவனுங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ 6 பேருமே தேவங்க வந்து காம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருக்குமே அவன் ஈடு கொடுக்க மாட்றான். டக்குன்னு உங்களை இழுத்துட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு போய் கதவை சாத்துறான். ஸோ 6 பேருமே "டேய் அவசரப்படாதடா, நில்லுடா, விடுறான்னு" சொல்லிட்டு அவ்வளோ கத்துறானுங்க. பட் உங்களோட அந்த பயமில்லாத கண்கள் அவனை ஏதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ மறுபடியுமே உங்ககிட்ட அப்யூஸ்டாக இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் ரொம்ப கத்துறீங்க, அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. ஆனால் நோ யூஸ். அந்த மாதிரி தான் உங்களை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி வைல்டாக உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் இருக்கா. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களோட அந்த அழுகை, அந்த கண்ணீர் வரக்கூடிய கண்ணை பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அப்படியே க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியே போகிறான். தெயோங் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. பிகாஸ் அவன் அந்த மாதிரி பையனே கிடையாது அப்படின்னு தான் அவங்க எல்லாருக்குமே. இப்போது நீங்கள் அப்படியே மறுபடியும் மயங்கிற நிலமையில கீழே கிடக்குறீங்க. இப்போவும் உங்கள் உடம்புல அங்கங்கே ரத்தம், தென் ட்ரெஸ் எல்லாம் அரைக்குறையாக கிடக்குது. இப்போ ஹோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தெயோங்க போட்டு பலார் பலார்னு அரைகிறாரு. பட் தெயோங்க எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. சைலண்ட்டாக அங்கேருந்து மூவ் ஆகிடுறாரு. இப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. ஸோ இந்த 2 நாளில் நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் சீக்ரெட் மொபைலை எடுத்து அவங்க ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் 2 நாளாக உங்ககிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னதும், ஏதாவது பிரச்சனையோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்த ஏதாவது வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இப்போ 7 பேருமே உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வேறு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. ஸோ இப்போ நீங்கள் மயங்கி தான் இருக்கீங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து அப்படியே லீவ் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் கண்ணு முழிக்கும்போது ஒரு பெட்ரூமில் இருக்கீங்க. ஒரு நார்மலான ஒரு பெட்ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெட்ரூமில் நீங்கள் இருக்கீங்க.
நீங்கள் ஒரு நிமிஷம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஒரு வேளை ரெஸ்கியூ டீம் யாராவது உள்ளே வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே டோர் விட்டு வெளியே வரலான்னு பார்க்குறீங்க. உங்கள் டோர் வந்து லாக்கில் இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறீங்க திறக்கிறதுக்கு. பட் திறக்க முடியலை. அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அங்கே யாரோ வரா மாதிரி ஃபுட் சவுண்ட் கேட்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் ஓடி போயிட்டு பெட்டில் படுத்துட்டு மறுபடியும் மயங்கின மாதிரியே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹோபி தான் கையில் ஒரு பாக்ஸோடு வராரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கிறீங்க. அவர்கிட்ட வந்துட்டு உங்கள் பல்ஸ் செக் பண்ணுறாரு. நார்மலாக தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு பொறுமையாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஆயின்மெண்ட்டு சம்திங் க்ரீம் அந்த மாதிரிலாம் எடுத்து உங்களோட காயத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சுர்ருன்னு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முழிச்சுக்கிட்டது வந்து காமிச்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அந்த காயத்துக்கெல்லாம் அவர் மருந்து போட்டுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி நார்மலாக மயங்கி கிடக்கிற மாதிரியே இருக்கீங்க. இந்த கேங்கில் இது வரைக்கும் யாரும் ஒரு பொண்ணை தொட்டதும் கிடையாது. இந்த மாதிரி உட்காந்து சேவை செஞ்சதும் கிடையாது. எங்கேருந்து தான் வந்தியோ அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து என்னடா இவனுங்க இப்படி ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறானுங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி பேசுகிறானுங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. இருந்தாலும் அந்த கேங்லேயே ரொம்ப 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 கொஞ்சமாக நல்லவன் அப்படின்னு உங்களுக்கு தோணுனது ஹோபி. ஸோ இவன்கிட்டேருந்து எதையாவது வாங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு லைட்டாக அந்த கேஷுவலாக மயக்கத்துலேருந்து கண்ணு முழிப்பாங்கள்ல அந்த மாதிரி முழிக்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, ஓ முழிச்சிட்டியா, சரி அப்படின்ட்டு டேபிள் பக்கத்துலேருந்து ஒரு கவர் எடுத்து, டா இதில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, சாப்பிடு, அண்ட் அங்கே பெயின் கில்லர் டேப்லெட் இருக்குது, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். நீங்கள் டக்குன்னு அவரோட கையை பிடிக்கிறீங்க. அவர் திரும்பிட்டு ஐப்ரோஸை ரேஸ் பண்ணி என்னன்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்று கேட்கணும். என்ன? நான் நான் உங்ககிட்ட மாட்டின அன்னைக்கே என்னை கொன்னுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். எதுக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க? என்ன என்ன இருக்குது என்கிட்ட இன்னும் நீங்கள் வாங்குறதுக்கு? அதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஹோபி ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு, என்ன எங்களை பார்த்தா பார்க்குறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு போகிறவங்க மாதிரி இருக்கா? இந்த பார், உன் கண்ணோட்டத்தில் நாங்கள் எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணுறவங்கள தவிர வேறு யாரையும் கொலை பண்ணணும்னோ இல்லை டார்ச்சர் பண்ணணும்னோ எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, தின்னுட்டு டேப்லெட்டை போட்டு படு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து லீவ் ஆக போகிறாரு. நீங்கள் மறுபடியும் டக்குன்னு அவரை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம், அப்புறம் எதுக்காக என்னை அந்த மாதிரி அவன் டச் பண்ணான்? இது நாள் வரைக்கும் நான் எத்தனையோ கேசஸ் பார்த்துருக்கேன். எவ்வளவோ மோசமான சிச்சுவேஷனில் கூட நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அடிமட்டமான கீழ்த்தரமான எவ்வளவோ ரவுடிஸை நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனுங்கெல்லாம் ஒரு தடவை கூட என்னை அந்த மாதிரி பார்த்ததோ இல்லை டச் பண்ணதோ இல்லை. அவனுங்கெல்லாம் எனக்கு கொன்னுட்டு போகணுன்ற மோட்டிவில் தான் என்கிட்ட சண்டை போடுவானுங்களே தவிர இந்த மாதிரியெல்லாம் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லை. ஆனால் நீங்கள்லாம் பார்க்க டீசெண்டாக தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக அவன் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஹோபிக்கிட்ட பதில் இல்லை. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. பதில் சொல்லுங்கள். நீங்கள் தானே சொல்கிறீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தவங்களை நாங்கள் பனிஷ் பண்ண மாட்டோன்னு. அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவருக்கு வந்து பதில் சொல்லவே முடியலை உங்கள் கேள்விக்கு. அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சேட்னஸோட தென் ஒரு குற்ற உணர்ச்சியோடு உங்களை பார்க்குறாரு. அப்போனா நீங்கள் யாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப கர்வமாக சொல்கிறீங்கல்ல பொண்ணுங்களை நாங்கள் மதிக்கிறோன்னு. அப்புறம் அப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இந்த பார், தயவங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இன்க்ளூடிங் அந்த மாதிரி பண்ணவனுங்களெல்லாம் பார்த்தாலே கொலை பண்ணணுன்னு தான் நினப்பானே தவிர அவன் அந்த மாதிரி யோசிக்கிற பையனே கிடையாது. அவன் ஏன் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு எனக்கு சுத்தமாக புரியலை. அந்த ஒரு தப்பு அவன் அவன் பண்ணியிருக்கக்கூடாது தான். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் ஏன் நடந்துச்சுன்ற ரீசன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சாரி சாரி, எனக்கு அப்போ எந்த அளவுக்கு வலிச்சிருக்கோன்னு உங்களால் யோசிக்க முடியுதா? ஈஸியாக சாரி சொல்கிறீங்க. அது சரி,
வலியை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நிறைய பேரை கடத்திட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க சாகிறத பார்த்து சிரிக்கிற சைக்கோஸ் தானே நீங்களாம். உங்ககிட்ட வலியை பற்றி பேசினது ஏன் தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஹோபி அப்படியே பல்ல கடிச்சிட்டு, உனக்கு என்ன தெரியும் உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, சும்மா கூட்டிகிட்டு வந்து கொலப்பண்ணான்னு சொல்கிறியே, அவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு அவளை சேரில் உட்கார வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டுட்டீங்கன்னு அவ்வளோ பேசினியே, அவள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவள் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இதோ பார்வையன், எல்லாத்துக்கும் வக்காலத்தை வாங்கிட்டு வராத சரியா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் டீட்டெயில் மொத்தமும் என்கிட்ட இருக்குது. சரி சரி, அந்த பொண்ணு யார்? அவளுக்கு எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்க? அவள் இந்த சிட்டியோட செகண்ட் யூனிவர்சிட்டியில் 3rd இயர் ஸ்டூடெண்ட். அவங்க அப்பா இந்த சிட்டியோட டாப் 5 டாக்டர்ஸில் ஒருத்தர். தினம் கோடி ரூபா பார்க்குறவர். அந்த ஒரு தைரியத்தில், பணம் இருக்குன்ற ஆணவத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேகிங், அவ்வளோ டார்ச்சர். அதில் எத்தனை பேர் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸை நீ பார்த்துருப்பீ அப்படின்ட்டு ஒரு காலேஜோட நேம் சொல்லி ஜாயின் பண்ண செகண்ட் நாளே சூசைட் அட்டன் பண்ணான்னு பார்த்தியா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆமான்ற மாதிரி மண்டே ஆட்டுறீங்க. அதுக்கு அவள் தான் காரணம். வந்த நாளே அவனை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி அண்ட் தென் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப ரொம்ப ரூடாக ரேக் பண்ணி கடைசியில் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி அவனை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தி கொண்டுட்டான். ஆனால் அவன் சூசைட்னா கேஸை அப்படியே மாற்றிட்டாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான், காசை கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவாங்கள்ல. அதுதான் அந்த மாதிரி பணத்தை மேலே ஆடுற எல்லாரையும் பிடிச்சி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அப்போது அந்த ஆஃபீஸரோட பிரதர், அவன் அடுத்த பொறுக்கி. அவனால் 4 பொண்ணுங்க சூசைட் அட்டன் பண்ணியிருக்கு. அதில் ஒரு பொண்ணு ரோட்டில் சீரியஸாக ஒரு ஓரமாக குப்பை மாதிரி கிடந்தா. நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணோம். தேவங்க தான் அவகிட்டேருந்து எல்லா உண்மையும் வாங்கினான். அவளுக்கு எல்லாத்தையுமே சொன்னான். தேவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் ஒரு ஆஃபீஸரோட பிரதராக இருந்தும் அவன் தான் அவனை தூக்கணும்னு சொல்லி பிளான் போட்டது. அப்புறம் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்றாரு. நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க. உங்களால் இதை நம்பவே முடியல. நம்புறதா வேணாமான்னு தெரியல. அவன் பொய் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலே ஆகலை உங்களுக்கு. இப்போ நம்புறதா வேணாமான்ற சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஹோபியும் அவரை மறந்து நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்டு முடிக்கும்போது அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு கொடூரனுங்கள்லாம் இல்லை அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த 1 வீக்கில் நீங்கள் ஹோபியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் தான் அப்பப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆயின்மெண்ட் போடுறது, தென் ஃபுட்டு கொண்டு வந்து தரது, டேப்லெட் தரது, இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ நீங்களும் அவரை அப்பப்போ பார்க்குறதுனால அவர்கிட்ட பேசுகிறது, தென் ஒரு நல்ல பாண்ட் மாதிரி வருது. அதாவது அவர் இப்போ வந்தாருன்னா நீங்கள் மூஞ்சி காமிக்கிறது இல்லை, லைட்டாக சிரிச்சுட்டு அவர் கூட பேச ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க. ஸோ எப்பவும் போல் ஒரு நாள் அவர் உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வரும்போது கூடவே ஒரு பேக்கை எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. நீங்கள் வரும்போது வியர் பண்ணியிருப்பீங்கள, அந்த ட்ரெஸ்ஸு, விக்கு, உங்கள் ஃபோனு எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்கில் தராரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. உங்கள் மொபைலை எடுக்கிறாரு கையில். நீங்கள் அப்படியே அவரை உத்து பார்த்துட்டே இருக்கீங்க. இதோ பாரு, உனக்கும் ஃபேமிலி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி நிறையா வேலை பார்த்துருக்கேன்னு தெரியும். ஆனால் இங்கே நீ இப்போ நல்லா தான் இருக்க. அதனால் உன் ஃபேமிலிகிட்ட கால் பண்ணி நீ சேஃபாக இருக்கன்ற விஷயத்த மட்டும் இன்ஃபார்ம் பண்ணு. இல்லைனா அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே கல் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அவரை அந்த ஆன் பண்ண போகிறாரு. நீங்கள் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிட்டு, வேண்டாம் ஆன் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. ஏன் நீ பேசலையா? இல்லை ஆன் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. அப்போ அவர் உங்களை கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. எதுக்கு அப்படின்றாரு. என்னோடய டீம் ட்ரேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பானவங்கன்னு நினச்சி தான் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் ரெடியாக வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஹோபி சிரிச்சிட்டு, இதெல்லாம் தெரியாமையா நாங்கள் இருப்போம்? இந்த இடத்துல எந்த ட்ரேஸும் பண்ண முடியாது. தாராளமாக நீ கால் பண்ணி பேசலாம். இல்லை பண்ண முடியும் அப்படின்றீங்க.
அவரு கன்ஃப்யூஸ்டா அண்ட் தென் ஷாக்கா உங்கள பார்க்குறாரு. டக்குனு நீங்க ஒரு பிரீத் அவுட் பண்ணிட்டு, அங்க ஒரு ஃப்ரூட் கப்புல நைஃப் இருக்கு. அத எடுத்து டக்குனு உங்க கால்ல வந்து அப்படியே குத்தி கிழிக்கிறீங்க. அவரு அவ்வளோதான் ஷாக் ஆயிட்டு, "ஏய் பைத்தியக்காரி! என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்க ஒரு மாரி பல்ல கடிச்சிட்டு அப்படியே குத்தி கிழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த 6 பேருமே உங்கள பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும், அவங்க அப்படியே வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க டக்குனு அந்த ஃப்ளஷுக்குள்ள இருந்து ஒரு சின்ன சிப் எடுக்குறீங்க. ஸோ அவ்வளோதான் எல்லாருமே செம்ம ஷாக்கு. அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப வலி தாங்க முடியாம உட்காந்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தேன். எனக்கு தெரியும் நீங்க எப்படின்னு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. என் மொபைல் ஆன் பண்ணாலே நான் எங்க இருக்கேன்னு அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். அதனால தான் சொன்னேன், ஆன் பண்ணாதீங்க. இப்போ இங்க 7 பேருமே செம்ம ஷாக்கு. பிகாஸ் நீங்க போட்டு விடணும்னு நெனச்சிருந்தா, அழகா ஒரு பட்டன் ஆன் பண்ணாலே முடிஞ்சு போயிட்டுருக்கும். ஆனா நீங்க இப்படி குத்தி, கிழிச்சு, ரத்தமாக்கி அத எடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனாலும் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னும்போது, அவனுங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "யார்ரி நீ?" அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இத ஏதாவது ஹைவேல லாங்கா போற ஒரு வெஹிக்கல்ல தூக்கி போட்டுருங்க. அப்பதான் நான் ட்ராவல்ல இருக்கேன்னு நெனச்சுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வலியோட பேசிட்டு இருக்கீங்க. டக்குனு ஹோபி ஒரு மாதிரி கோவமாயிட்டு, "பைத்தியமாடி நீ?" அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து உங்களுக்கு பேண்டேட்லாம் போட்டு கட்டு போடுறாரு. ஸோ லைட்டா பெயின் அதிகமா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெயின் கில்லர கொடுத்துட்டு, ஃபுட்டையும் குடுத்துட்டு, உங்கள அப்படியே படுக்க வைக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துருது. ஸோ டக்குனு அந்த கண்ணீரெல்லாம் துடைக்கிறாரு. இப்போ வெளிய நிக்கிறவனுங்களும் ஒரு மாதிரியா பார்த்துட்ருக்கானுங்க. அவனால என்னன்னு எடுத்துக்கிறதுன்னே தெரியல. ஸோ அப்படியே சைலண்ட்டா வெளியவே போயிடுறானுங்க. ஸோ இப்படியே நாட்கள் ஓடுது. நீங்க ரொம்ப வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. பிகாஸ் அவங்கள பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஹோபி எப்போவுமே உங்கள்ட்ட வந்து பேசுவாரு, உங்கள பார்த்துப்பாரு. அதெல்லாம் தாண்டி மீதி இருக்கிற 6 பேருக்குமே உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஸோ உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வந்து உங்கள பார்க்கணும் அதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது. ஸோ ஓகே பரவால்ல அப்படின்ட்டு தூரமா இருந்து பார்த்துக்கிறது. ஓகே நல்லாயிருக்கா அப்படின்ற ஒரு நிம்மதியோட போறது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதையும் நீங்க நோட் பண்றீங்க. ஆனா நீங்க பெருசா எடுத்துக்கல. உங்களுக்குமே அவங்க எல்லார்கிட்டயும் போய் பேசணுன்ற எண்ணம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இதில நீங்க அவங்கள அந்த மாரிலாம் பேசிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில நீங்க பேசுறதுக்கு ஒரு மாரி தயக்கப்படுறீங்க. ஸோ இப்படியே போகவே கேஷுவலா ஒரு நாள் நீங்க அப்படியே அந்த ரூம்குள்ள அப்படியே சும்மா நடந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஹோபி வந்து எதார்த்தமா உங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து தராரு. ஸோ அவரு டேபிள் மேல வச்சுட்டு அப்படியே திரும்பும்போது, நீங்க அப்படியே பொத்துக்கிடின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஹோபி லைட்டா பயந்துட்டு உங்கள வந்து தட்டி எழுப்புறாரு. ஆனா நீங்க எழுந்துக்கிற மாரி தெரியல. ஒருவேள பசியில எதுவும் மயங்கிட்டாளா? அப்படின்ற மாரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா நீங்க நல்லா தான் சாப்பிடுறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா உங்கள சாப்பிட வச்சுட்டு தான் அங்கேருந்து லீவ் ஆவாரு. ஸோ என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிக்க, நீங்க ஒரு மாரி தலைய புடிச்சுட்டு எழுந்து உட்கார்றீங்க. ஸோ உங்களோட அந்த பிஹேவியர் பார்க்கும்போதே அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணி, டக்குனு உங்க கை பிடிச்சு பல்ஸ் செக் பண்றாரு. அவ்வளோதான் மனுஷன் ஷாக் ஆயிட்டாரு. டக்குனு அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறாரு. ஹோபி எதுவுமே சொல்லாம எழுந்துச்சு போனது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஒரு மாரி தவண்டு அந்த பெட்டோட கார்னர் இருக்கும் இல்லையா? கீழ அதில போய் சாஞ்சு அப்படியே உட்கார்றீங்க. உங்களால சுத்தமா முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தெயோங் உள்ள வரான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க சாஞ்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தெயோங்க நீங்க ஃபேஸ் டூ ஃபேஸ் அப்படியே ஆப்போசிட்ல பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி பிளர் ஆகுது ஐஸு. அப்ப தெயோங் பொறுமையா உள்ள வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே நீல் டவுன் பண்றான். அவனோட ஐஸ் வந்து டியர்ஸ் ஆகுது. நீங்க வந்து அந்த பிளர்ரி ஐஸ்ல அத பார்க்குறீங்க. உங்களால பேசவும் முடியல. ஒரு மாதிரியா ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவரும் எதுவும் பேசவே கிடையாது. உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு டாக்டர் உள்ள வந்துட்டு, உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்றாரு. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்லயே ரிசல்ட் கிடைக்குது. நீங்க பிரெக்னன்ட் அப்படின்ட்டு. இப்ப அங்க இருக்கிற 7 பேருக்குமே ஷாக்கு தான். பிகாஸ் இத நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படின்ட்டு. இப்ப அந்த 6 பேரும் தெய்வங்க முறைக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் அவன் ஒண்ணும் ஆசைப்பட்டோ, இல்ல லவ் பண்ணியோ இத பண்ணல. ரொம்ப ரூடா, ரொம்ப கோவமா அண்ட் தென் ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கான். ஸோ அதோட ரிசல்ட் இப்படி வந்து நிக்குது. இப்போ நீ என்ன பண்ண போற? அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி தேயோவுக்கு சின்னதா ஒரு ஆசை, ஒரு ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அது அவனோட குழந்தை அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப 6 பேரும் வெளிய தான் இருக்காங்க. தியோங் உங்க ரூம்ல உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான்.
நீங்க அப்படியே பொறுமையா கண்ண முழிக்கிறீங்க. தயங்கோட ஃபேஸ். ஆக்சுவலி ஹோபி சொன்னத வச்சு உங்களுக்கு தயங்க வந்து பிடிக்கும். ஆனா, அவன் உங்ககிட்ட அந்த மாரி நடந்துக்கிட்டதுனால, அவன் மேல ஒரு கோவம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அன்னைக்கு பார்த்த தயங்குக்கும், இன்னைக்கு நீங்க பார்க்குற தயங்குக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்குறீங்க. பிகாஸ் அவ்ளோ க்ரீப்பியான ஒரு ஃபேஸா இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டா, ஒரு மாதிரி அ எப்படி சொல்றது? ஒரு பாவப்பட்ட குழந்த மாதிரி அந்த ஃபேஸ் இருக்கு. நீங்க அப்படியே கன்ஃப்யூஸ்டா அவன பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்க கைய பிடிக்கிறான். நீங்க அப்படியே கைய மட்டும் பார்க்குறீங்க. அவனையும் பார்க்குறீங்க. எதுவும் பேசல. தேவங்களோட ஐஸ் வந்து அப்படியே டியர்ஸா ஃபில் ஆகுது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே அவன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. "வயன்" அப்படின்ட்டு கூப்பிடுறான். நீங்க அப்படியே எழுந்து உட்கார்றீங்க. "வயன், நான் இப்ப சொல்றத நீ எப்படி எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான். ஆனா, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நான் யார்கிட்டயும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்ல. சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்ல, ஏதாவது பனிஷ்மென்ட் குடுத்தா தான் உன் ஆத்திரம் தீரும்னா, அதுக்கும் ரெடி. நீ என்ன வேணா சொல்லு. நான் கேட்குறேன். ஆனா ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ எனக்காக பண்ணணும்." "என்னது?" அ அத் அது அது வந்து நீ நீ இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்க." அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டே உங்க முகத்த பார்க்குறான். எந்த ரியாக்ஷனும் இல்லாம நீங்க உட்காந்துருக்கீங்க. "அத்தை, நீ நீ பெத்துக்கணும்." அப்படிங்கிறான். நீங்க டக்குனு எழுந்து அவனோட காலர பிடிச்சிட்டு, "ஆ? குழந்தை பெத்துக்கணுமா? நான் என்ன உன் பொண்டாட்டியா? இல்ல உன் லவ்வரா? நீ கேட்ட உடனே குழந்தை பெத்து கொடுக்குறதுக்கு?" அன்னைக்கு என் பெர்மிஷனே இல்லாம என்னை அழ வச்சு, என்னை சித்திரவதை பண்ணி, என்னை கொடுமைப்படுத்தி என்னை டச் பண்ண. அது மூலமா இன்னைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னோன்னே, "அதை பெத்துக்கொடுன்னு கேட்குற. உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவனால எதுவுமே சொல்ல முடியல. இப்படியெல்லாம் பண்ணிட்டு, "அதை பெத்துக்கொடுன்னு எப்படி உன்னால கேட்க முடியுது தயம்?" "இங்க பாரு வயன், எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீ என்னை என்ன வேணா சொல்லிக்கோ. என்ன வேணாலும் பனிஷ் பண்ணு. நான் அதை உன்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆனா எந்த தப்பும் பண்ணாத. என் குழந்தைக்கு உன்னால் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதை நீ எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு அது வேணும். என் குழந்தைய எனக்கு கொடுத்துரு." அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, "குழந்தை பெற்று தரணும். அப்படி தானே? பெற்று தரேன்." அப்படின்றீங்க. இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ், அதை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி சிரிச்சுட்டு ஹாப்பி டியர்ஸோடு உங்களை பார்க்குறான். அவனோட கண்ணில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, "ஆனால் ஒரு கண்டிஷன்." அப்படின்றீங்க. அவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. என்னோட லவ், என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய எமோஷன்ஸ், என்னோடய பாடி எல்லாமே என் ஹஸ்பண்டுக்குன்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாத்தையுமே நீ எடுத்துட்ட." அப்படின்றீங்க. அவன் அப்படியே அவன் பண்ண தப்பை தான் நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். "அதனால் என் குழந்தைய நான் பெற்றுக்கிற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என்னை எப்படி பார்த்துப்பாரோ அப்படி பார்த்துக்கோ. ஒரு நாள் நீ மிஸ் பண்ணனா கூட, ஒரு நாள் மிஸ் பண்ணனா கூட, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் குழந்தைய நல்லபடியாக நான் பெற்றுக்கிறது உன் கையில் தான் இருக்குது." அப்படின்றீங்க. ஸோ அவன் லைட்டாக யோசிச்சுட்டு, "சரி சரி நான் பண்ணுறேன்." அப்படின்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் நார்மல் ஆகிட்டு பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்துடுறீங்க. அவனும் அப்படியே யோசிச்சு மேனிக்கு அங்கேருந்து எந்திச்சு வெளியே போயிடுறான். இப்போ நீங்கள் வந்து டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு சிரிக்கிறீங்க அவன் போகிறத பார்த்துட்டு. அப்போ உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சுட்டு, "உங்கள் அப்பா சரியான மட சாம்பிராணியாக இருக்கான். எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் மண்டை ஆட்டிட்டு போகிறான் பாரு." அப்படின்னு உங்கள் பாப்பா கிட்ட சொல்கிறீங்க. ஸோ இப்போல்லாம் தேயாங் தான் உங்களுக்கு டெய்லியும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தரது, ஜூஸ் போட்டு தரது, உங்களுக்கு வாமிட் ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறது, உங்கள் ஹெட்டு பிடிச்சிக்கிறது, தென் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். ஸோ ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் கைண்டான பர்சனாக மாறின மாதிரி இருக்கான் உங்ககிட்ட மட்டும். ஸோ அன்னைக்கு பார்த்த அந்த தயோங்கோ, இன்றைக்கி இப்போ இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தயோங்கோ அப்படியே அவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஒரு மாதிரி நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னெல்லாம் வந்து அவனை வந்து இந்த மாதிரி வேலை வாங்க முடியுமோ எல்லாமே பண்ணுறீங்க. சலிக்காமல் அவன் எல்லாத்தையும் செஞ்சு தரான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத மீதி 6 பேர் பார்த்துட்டு,
தேவங்கயும் சேர்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஸோ அவங்களுமே உங்கள நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர்றது, தென் உங்களுக்கு கூட வந்து அப்பப்போ பேசுறது, உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக நீங்கள் ஏதாவது புக்ஸ் வேணும், ஒரு மியூசிக் கேட்கணும், அந்த மாதிரி எது சொன்னாலுமே எவ்ரிதிங் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக போய்க்கிட்டு இருக்கவே ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. அப்போது வந்து உங்களுக்கு பெல்லியெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் வாக்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக நீங்கள் வாக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ ஹோமி சும்மா பார்க்குறதுக்காக உள்ளே வராரு. ஸோ நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே அவரும் வந்து உங்கள் கூட சேர்ந்து அந்த மாதிரி இமிடேட் பண்ணி வாக் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட ஷோல்டரில் அடிக்கிறீங்க. ஒரு மாதிரி ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் அப்படி கொஞ்சம் லெக்ஸ் எல்லாம் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காறீங்க. அவர் பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, நான் கூட நினச்சேன், எங்கள் தேவங்கிட்ட இதெல்லாம் வேண்டாம், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இந்த பேபியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்டுருவியோன்ட்டு. ஆனால் ஃபைனலி எல்லாத்துக்கும் நீ ஓகே சொன்னதுக்கு எங்களுக்குமே ஹாப்பி தான். தேங்க்ஸ் வயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஆனால் ஒன்றும் வயன், தேவங்க நாங்கள்லாம் இப்படி பார்ப்போன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. அவனை நீ எப்படி மாற்றிட்ட தெரியுமா, அவன் எப்படி இருந்த பையன் தெரியுமா, எல்லாத்துக்குமே கோவப்படுவான், எல்லாத்துக்குமே மூஞ்சி தூக்கிப்பான், அவன் பார்க்குற பார்வையிலே அவ்வளோ கோவம் தெரியும். இப்போல்லாம் அவன் பார்வையில் 1% கூட கோவத்தை காணோம். அவன் மாஃபியாவானே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கவே, அவங்க எப்படி பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். அதனால தான் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன், மாற்றிட்டேன் அப்படின்றீங்க. அது சரி, தயவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் யோசிக்கவே வராது, நீ எப்படி இப்படி யோசிச்சேன்னு தெரில. தயவங்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது இல்லை, அதுக்கும் முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவர் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னென்ட்டுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, ஒரு பொண்ணுக்கு அவள் பாடியில் இருக்கிற சேஞ்சஸ் அவளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் ப்ரெக்னென்ட்டுன்னு. அப்போவே எனக்கு ஹாப்பி தான். பிகாஸ் நடந்தது வேணும்னா தப்பாக இருக்கலாம், தயவங்க தப்பானவன் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இதெல்லாம் ஈஸியாக நான் சொல்லிட்டு இருந்தேன்னா தேவங்க அவனை மாற்றிட்டுருப்பானான்னு எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் சொல்ல போக அவன் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஹோபி இதெல்லாம் கேட்டுட்டு, அடி பாவி போலீஸுன்றதை நிரூபிக்கிறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்கள் புருஷனும் வெளியே நின்று கேட்டுட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்குமே உங்களை பார்த்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க மேலே ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இதை பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு வந்து இந்த பேபி வரப்போகுது அப்படின்ற ஃபீலே அவனை டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேபி பிறந்ததுக்கப்புறமா உங்களை கன்வின்ஸ் பண்ணி அவன் கூடவே உங்களையும் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்போது அவன் மேலே நீங்கள் ஃபீலிங்ஸில் இருக்கீங்க அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து லீவ் ஆகி போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள் கால் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தேவங்களோட லேப்பில் உங்கள் லெக்ஸ் இருக்குது. அவன் அப்படியே அதை ஒரு மாதிரி அழுத்தி விட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு அதை ஹைட் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றும் வலிக்கல விடு அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுக்கிறீங்க. அவன் இன்னும் நல்லா இழுத்து மடியில் வச்சுட்டு, நீ தானே ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் இருக்க சொன்ன, அவர் என்ன கேட்டுட்டா இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டுட்டு அவன் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கான். நான் தான் இருக்க சொன்னேன், இப்போ எனக்கு வலிக்கலை, அதனால இதெல்லாம் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுக்கிறீங்க. இப்போ நல்லா பிடிச்சி இழுக்கிறான். லைட்டாக நீங்கள் அவனோட லேப்பில் ஏறி உட்காருங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, முதல்ல எந்திரிச்சு போ அப்படின்றீங்க. ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்ஃபு போன்னு சொன்னால் இருன்னு சொல்கிறதா அர்த்தமா அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்போ லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு உங்கள் ஹெட்டை லைட்டாக பிடிச்சி இழுத்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன நடந்துகிட்ருக்கு, இது பாரு, நான் ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்க சொன்னது நீ என்னை பார்த்துக்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அன்றைக்கி நீ சொல்லும்போது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியே அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவனை. அவனோட ஃபோர்ஹெட்டில் உங்கள் ஃபோர்ஹெட்டை இடிச்சிட்டு அவங்க 2 சிக்ஸையும் பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. சாரி வயன், நான் அன்றைக்கி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்.
நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறவனே இல்லடி. ஆனா ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சாரி வயன், ரொம்ப சாரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ரொம்ப சாஃப்டாக, ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக. நீங்கள் அதில் ரொம்ப மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அதையும் அப்படியே சிரிக்கிறான். இப்போ ரியலைஸ் ஆகிட்டு நீங்கள் டப்புன்னு அந்த கீஸை பிரேக் பண்ணுறீங்க. "ஏய், ஏன்டி பிரேக் பண்ணா அப்படிங்கிறான். "இதை பாரு, நான் நான் ஹஸ்பண்டாக நடந்துக்க சொன்னதுக்கு ரீசன் இருக்குது, இதெல்லாம் இல்லை" அப்படின்றீங்க. "ஏய் ஃப்ராடு ஃபெல்லோ, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நீ நடிக்கிற?" அப்படிங்கிறான். "யார் சொன்னது? உனக்கு உனக்கு யார் சொன்னது? உன்னெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது" அப்படிங்கிறீங்க. "ஓ அப்படியா? பிடிக்காதா? ஏய், போலீஸ்காரிங்கிறத நல்லா நிரூபிக்கிறடி நீ" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி கிச்சு கிச்சு பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ தேவங்க வந்துட்டு அப்படியே அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, "லவ் யூ வயன், லவ் யூ ஸோ மச். நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, எப்படியா இருந்தாலும் ஆசைப்பட்டாலும் படாட்டாலும் நீ தான் என் பிள்ளைக்கு அம்மா" அப்படின்னுலாம் நான் நினச்சதும் இல்லை. என்னைக்கு எங்களுக்காக யோசிச்சு அந்த சிப்பை எடுக்கிறதுக்காக நீயே ஒன்று ஹர்ட் பண்ணிக்கிட்டியோ, அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. இது வரைக்கும் எங்களை போட்டு தாளணும், எங்களை ஹர்ட் பண்ணோன்னு தான் எல்லோரும் சுற்றிட்டு தெரிஞ்சானுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்காக யோசிச்சு ஒரு ஒரு மனசெல்லாம் பார்த்ததே இல்லடி. அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அப்போவே உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு சொல்ல தெரில. எப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சதோ, அப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எங்கேயுமே விட்டுறக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றுடி, உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நீ ஹோபிக்கிட்ட சொன்ன பார்த்தியா, அவ்வளோதான். நான் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலே செம்ம ஷாக் ஆகிட்டேன். நான் அவ்வளோ பண்ணியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னும் போது வேறு லெவல்டி நீ அப்படின்றா. சரி, நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அவன் சீக்ஸ்லேயே அடிச்சுட்டு, "கேடி பைய, ஒத்துக்கிட்டுட்டியா எல்லாத்தையும்?" அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே சிரிக்கிறான். அவன் அவ்வளோ அழகாக சிரிக்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. "அழகாக சிரிக்கிற" அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் சிரிச்சுட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் ஆகுறீங்க. அவன் உங்கள் மேலே அப்படியே லேடாக வரும்போது பெல்லி இடிக்குது. 2 பேரும் குனிஞ்சு பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. ஸோ அவன் எழுந்துக்கிறான். நீங்கள் டப்புனு இழுத்து மறுபடியும் நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. "ஏய் வானாண்டி, பாப்பா இருக்கா, விடு" அப்படிங்கிறான். "அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நீ தான் பார்த்துக்கணும்" அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி சாஃப்டாக லவ் அண்ட் ரொமான்ஸ் நடக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு அவங்க பக்கத்தில் படுத்துக்கிறான். கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. அவன் வந்து அவங்கக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு வைல்டு மோட் ஆகி அவங்க லிப்ஸை லைட்டாக பைட் பண்ணியிருப்பான். அது நல்லா சவந்து போய் கன்னி போயிருக்கு. லைட்டாக உங்களுக்கு பெயின் ஆகுது. நீங்கள் டப்புன்னு அவனை சீக்ஸில் அடிச்சுட்டு, "பாவி பையா, இப்படியா கடிச்சு வைப்பா, வலிக்குதுடா" அப்படின்றீங்க. ஸோ மறுபடியும் அதில் பொறுமையாக வந்து பெக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கவே மீதி 6 மெம்பர்ஸும் அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ கடற்கடன் போயிட்டு தேவங்க ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி அவன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லவ் மூடில் வந்து அவன் நிறையா பேசியிருப்பான். ஸோ ஒரு ஹாப்பி டியர்ஸோடு நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க 6 பேரும் உள்ளே வர்றதுக்கும் நீங்கள் டியர்ஸை வந்து வைப் பண்ணுறதுக்கும் உங்கள் லிப்ஸ் வேறு லைட்டாக ரத்தம் கசிஞ்சு இருக்கிறதுக்கும் அவங்க நீங்கள் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு அவன் ஏதோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சுகா கடகடன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, "வயன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? மறுபடியும் ஏதாவது சண்டை போட்டானா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக தேவங்க பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் லைட்டாக தேவங்க பார்த்து கண்ணடிச்சிட்டு, "ஆமாம், அடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பயங்கரமாக எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. "டேய், என்னடா நினச்சிட்ருக்க? ஒரு ப்ரெக்னென்ட்டான பிள்ளை எப்படியாடா அடிப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனால் சமாளிக்கவும் முடியல. ஸோ எல்லார்ட்டையும் வந்து, "டேய் இல்லைடா, அதெல்லாம் இல்லைடா, போய் சொல்கிறாடா" அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. அவள் அழுதுட்டு உட்காந்துருக்குது நாங்கள் வரையில பார்த்தோம். அண்ட் தென் அவளுக்கு லிப்ஸில் வேறு காயமாக இருக்குது, "நீ அடிச்சிருப்ப, ஏன்டா கை நீட்டுற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தேவம் பொறுக்க முடியாமல், "டேய், நானும் அடிக்கலடா, கிஸ் பண்ணிட்டேன்டா, அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சுடா" அப்படின்றான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி உங்களுக்கு திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஷை ஆகி ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, "அட போங்கடா" அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்து தலையில் அடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி மூவ்ஸ் அண்ட் ஹாப்பி எண்டிங். எனக்கு வந்து இதை ஒரு மாஃபியாவாக டார்க் எஃப்எஃபாக கொண்டு போகணுன்னு பார்த்தா கடைசியில் ஜாலி எஃப்எஃபாக முடிச்சிட்டேன்.
சாரிடா, எனக்கு இந்த மாதிரி தான் வரும். எப்படி சுத்தி எங்கே போனாலும் லாஸ்ட்ல நான் இப்படி தான் கொண்டு வரேன்னு எனக்கே தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? கண்டிப்பாக நான் கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான எஃப்எஃப்ல நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸோ மச் லவ் யூ ஆல், பாய்.